எல்லா முருகன் கோவில்லையுமே முருகன் பார்த்தீங்கன்னா வேலோட தான் காட்சி கொடுப்பாரு. ஆனால் இங்கே ஆவுடையார் கோவிலில் திருப்பெருந்துறையில் இருக்க ஆவுடையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்போட காட்சி கொடுக்குறாரு. கிட்ட வந்து காட்டுங்க. இது எந்த கோவில்லையுமே இல்லாத சிறப்பு. முருகனோட பக்தர்கள் கண்டிப்பாக வந்து இந்த முருகனை வணங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஆவுடையார் கோவில். கண்டிப்பாக இந்த முருக பகவானை நீங்கள் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சிற்ப கலைகள்லாம் அப்படி இருக்குது. இதே முருகன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே ரூபத்தில் தான் காட்சி தருவார். ஸோ முருக பக்தர்கள் இப்போ ரொம்ப அதிகமாக அவரை வணங்கிட்டு வரீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முருக பகவானை வந்து பாருங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையில் காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில் காட்சி தராரு. வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லும் எல்லாவரையும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். எந்த தடங்களும் கிடையாது. எல்லாவரையும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை. மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த வீதியில் சாமி படம் பாருங்கள், திரும்பி பாருங்கள்.